உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸோ இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேன் மேண்டேட்ரி கேஒய்சின்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ண முடியும். பட் பிஃபோர் 2007-8 அந்த டைமில் பார்க்கும்போது பேன் வாஸ் நாட் மேண்டேட்ரி. இதில் அகைன் ரெண்டு விஷயம் இருக்கு. இது உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டா? நாமினின்றது எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? இது நாமினி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்க ஒரு பேங்க் வழியாவோ ஒரு கார்ப்பரேட் அட்வைசர் வழியா போகும்போது நாமினேஷனை ப்ராப்பரா ஃபில் பண்றது இல்லை. இந்த பழைய அன்கிளைம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூல ரொம்ப பெருசா இருக்கும். பட் அந்த ஃபேமிலிலாம் சம்டைம் தேடி பிடிச்சி பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு சாதாரண நிலைமையில தான் இருப்பாங்க. இந்த பணம் இருந்தா பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்ற மாதிரிலாம் எங்களுக்கே தோணுது. ஸோ அப்போ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்றது. கரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய ஃபண்ட் ஹவுஸ் வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கு, டேக் ஓவர் ஆயிருக்கு, மெர்ஜ் ஆயிருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயம் அந்த ஃபண்ட் ஹவுஸ் இப்ப இல்லையே, அந்த பணம் இல்ல போகுதுன்ற மாதிரி நீங்க ஒரு இன்டர்பிரேஷன்ல இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க சர்ச் பண்ணும்போது அந்த போலியோ இருக்குதா இல்லையான்ற நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பெரும்பாலும் நாமினின்னு என்ன பண்ணிருக்கோம், இந்த பணம் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு தான் போய் சேரும். ஆக்சுவலி அந்த இன்டர்பிரேஷன் தப்பு. நாமினியோட ஐடியல் ரோல் என்னன்னா இஸ் ஒன்லி a custodian. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெல்த் சேவாவினுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான எழில்முருகன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு 7 to 8 months முன்னாடி செபி வந்து மித்ரான்ற ஒரு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க. ஸோ இது எதனால இந்த வெப்சைட், எப்படி சார் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது? ஸோ இந்த மித்ரான்றது ஒரு சர்ச் இன்ஜின் வெப்சைட் நம்ம சொல்றது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ச் இன்ஜின் எடுத்து வந்தாங்க. ஏன்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 years அந்த ஃபோலியோவில் எந்த டிரான்சாக்ஷன் நடக்கலன்னா இட் பிகம் இன்ஆக்டிவ். ஸோ இப்போ இன்ஆக்டிவ் ஆகும்போது அந்த ஃபோலியோவில் யாருமே எந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது இல்லை. இன்வெஸ்டாரே மறந்துட்டாருன்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இன்வெஸ்டார் இருந்தாருன்னா 10 வருஷத்துல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேன் மேண்டேட்ரி கேஒய்சின்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ண முடியும். பட் பிஃபோர் 2007-8 அந்த டைம்ல பார்க்கும்போது பேன் வாஸ் நாட் மேண்டேட்ரி. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம 1963 இருந்து இருக்கு இந்தியாவில். பட் பேன்ன்றது அப்போ கம்பல்சரியா இல்லை. அப்போ பழைய இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது நம்ம தாத்தா பாட்டி யாராவது பண்ணியிருக்காங்க, இல்லை உங்க அப்பா அம்மா லெவலில் யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஓகே. பட் இல்லை மறந்துட்டாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டோ சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. இல்லை நீங்களே கூட ஒரு லாங் பேக் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஏதோ காரணத்தால் மறந்துட்டு இருப்பீங்க, அப்புறம் அது எந்த எய்ம்ஸில் போட்டிருக்கோம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியலனா கூட இப்படி பிளாங்காக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அன்கிளைம்டாக இருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் அ குவைட் ஹேண்ட்ஸம் அமௌண்ட். நம்ம சிபிஓ ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த மாதிரி அன்கிளைம்டாக இருக்க மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூவே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி கிளைம் பண்ண வைக்கிறது, ஒவ்வொரு இன்வெஸ்டர் போய்ட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளும் இந்த சைட்லேருந்து பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சர்ச் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது 2 RTA இருக்காங்க இல்லையா, நம்ம கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் செபியோட பேக்கப்போட ஒரு MF சென்ட்ரல் வழியாக இது சர்ச் இன்ஜினை எடுத்து வந்திருக்காங்க. அப்போ இந்த சர்ச் இன்ஜின் வழியாக போகும்போது என்ன பண்ணி நீங்கள் ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கிட்டு இதில் உங்களுக்கு இதர் உங்களோட பேரா யாருக்கா சர்ச் பண்ண போறீங்களோ அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், நேம், பேன் இருந்தால் பேன் கொடுங்க, இல்லை பேங்க் டீடைல், இல்லை நாமினி இன்ஃபர்மேஷன், இல்லை அவங்களோட பின்கோடு எந்த ஏரியாவில் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒரு பாப்பப் வரும். உங்களுக்கு இந்த விஷயம் ஃபோலியோ இருக்குது, இந்த நேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ்ன்ற பேர் நீங்க போடுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனோட சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல அவருக்காக ஃபோலியோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் RTA வழியாவோ இல்லை அந்த ஏஎம்சி வழியாவோ போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ நிஜமாலே வந்து கிளைம் பண்ணிருக்காங்களா சார்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேர் சுரேஷ்னு போட்டா அந்த பேர் அட்ரஸ் எல்லாமே வரும். சுரேஷன் ஒரே பேர் போட்டா கிடைச்சிடாது. சுரேஷ் அவரோட டேட் ஆஃப் பர்த் போடுங்க, அவரோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படி ஏதாவது இருக்குதா, இதே மாதிரி மேட்ச் ஆகி நிறைய பேர் இருக்கும்ல. நிறைய பேர் மேட்ச் ஆகும்போது
இதுல வந்து பாப்அப் தான் கொடுக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தான் காட்டுது. பட் இது போய் நீங்க கிளைம் பண்ண முடியாது, போயிட்டு இது என்னோட தான் சொல்லிட முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதா போல நீங்க கொடுக்குற மாதிரி இப்போ சுரேஷ்ன்ற பேர்ல இந்த டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுமே அநேகமா இருக்கும். இது யாருக்கும் மிஸ் பண்ண போறது கிடையாது. ஃபோன் நம்பர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இமெயில் ஐடி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. தென் பேங்க் டீட்டெயில் ஏதாவது இருக்குதுன்னா அதை போட்டு இன்ஃபர்மேஷன் மேட்ச் பண்ணுங்க. தென் நாமினி பேர் யார் போட்டிருக்கீங்க, அப்புறம் அவரோட சிட்டி கோட், ஏரியா கோட், பின் அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு இது எல்லா ஃபீல்ட்லயும் மேட்ச் ஆகணும். ஒரு 3 காலம்ஸ் இருக்கு, உங்க நேம், காலம் 1, காலம் 2, இதுல இருக்க எல்லா 3மே மேட்ச் ஆகும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆளுங்கள் காட்டலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ரேண்டமா போட்டா கூட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னா ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குதே தவிர இது உங்களோடதுன்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்கல. ஸோ ஒரு ஐடியா கொடுக்கும். அப்ப இதை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் HDFC எய்ம்ஸ்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்அப் கொடுக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வழியா நீங்க அந்த RTA-க்கும் இல்ல அந்த எய்ம்ஸ்க்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது உங்களோடதா இருக்கும் பட்சத்துல அதுக்கான கிளைம் ப்ராசஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் இது அன்கிளைம்டா இருக்குனாவே 10 இயர்ஸ்னா இது டார்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ கிளைம் ப்ராசஸ் தான் பண்ண போறோம். பட் இதுல அகைன் 2 விஷயம் இருக்கு. இது உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டா. உங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்னா யூ ஹேவ் பெட்டர் ஐடியா. அப்போ ஒன்றும் இல்லை, நீங்க போய் ஒரு KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணினாவே போதும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் டார்மெண்டா இருந்தாலுமே அது growth அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நீ நாட் வரி அபவுட் ஒரு 10 இயர்ஸா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கலன்னா கூட 10 இயர்ஸோட மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்லாம் அதுல வேல்யூவேட் ஆகி தான் இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை இது என்னோட ஃபாதர்து மதர்து அவங்க இப்போ இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட தான் போய் நீங்கள் அந்த எய்ம்ஸை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு க்ளூ தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. இது வந்து உங்களோடதுலாம் கிடையாது, ஒரு க்ளூ. இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு தான் இருக்குதுன்ற பட்சத்தில் தென் த கிளைம் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். இப்போ கிளைம் பண்ற பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா சார் இந்த லான்ச் பண்ணக்கு அப்புறமா? இல்ல கண்டிப்பா அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு ஃபெசிலிட்டி தான் தவிர இது அதிகமா இருக்கிறதுனா கண்டிப்பா இருக்குதுன்னு ஒரு டவுட் இருக்கும். சும்மா ரேண்டமா செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த நாட் ஒன்லி இந்த மியூச்சுவல் ஃபண்ட், பொதுவாக இந்த ஸ்டாக்ஸ்லேயே பார்க்கும்போது இந்த டிமேட் வரதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஷேர்ஸ்ல இருந்து அன்கிளைம்டா இருக்கிறதே ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தேடி பிடிச்சி நான் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபீ கொடுங்க, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்குது மார்க்கெட்ல நிறைய. பட் ஜென்யூன்லி வேற வழி கிடையாது, இவங்களுக்கும் தெரியாது, அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அந்த விஷயங்கள். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்படி ஒரு விஷயம் வரது தேவையான 100% தேவை. என்ன ப்ராப்ளம்னா இன்னைக்கு நம்ம நேரம் நம்மளுக்கான பர்சனல் டைம்லாம் இல்லைன்ற என்ன ஆகுது, இது போய் தேடுறதுக்கான அவசியம் வர்றது இல்லை. எங்க அப்பா எப்பயோ 10,000 போட்டிருப்பாருங்க, அது என்னங்க போய் தேடணுமா அப்படி சொல்லி விட்டுருவோம். பட் இப்படி ஒரு டூல் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சர்ச் பண்ண உட்காந்து சர்ச் பண்றீங்க, இல்லைனா ஓகே அப்படியே விட்டுற போறீங்க. அப்ப இருக்குதுன்ற பட்சத்தில் ஒரு ஐடியா கொடுக்குது இல்லையா உங்களுக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு 2008க்கு முன்னாடி ஒரு 10,000 போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய வேல்யூவா இருக்கும். இட்ஸ் இப்படி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அதிகமான வேல்யூ வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, இருக்குதுன்னா ஒரு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எங்க அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல, எனக்கு தான் எந்த ஐடியாவும் தெரியல. அப்போ அந்த ஐடியா இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க போர்ட்ஃபோலியோ இந்த நாமினி இதெல்லாம், ஸோ இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நாமினின்றது எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்டா இருக்கு? இது நாமினி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்க ஒரு பேங்க் வழியாவோ ஒரு கார்பரேட் அட்வைசர் வழியா போகும்போது நாமினேஷனை ப்ராப்பரா ஃபில் பண்றது இல்லை. இது நீங்க ஒரு இண்டிவிஜுவல் அட்வைசர் வழியா போனா கண்டிப்பா நான் இண்டிவிஜுவல் உங்களுக்கு 1-to-1 தெரிஞ்சிருக்குன்றதால இந்த நாமினேஷன் ஃபில் பண்றது வந்து டேட்டா படி சொல்றேன். நாமினேஷன் ஃபில் பண்ணாம போறதுனா வாய்ப்பு வர்றது கிடையாது. பட் பெரும்பாலும் எங்க நாமினேஷன் இல்லைன்னா கார்பரேட் வழியா போகும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இப்போவே மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளிகேஷன் நிறைய எடுத்து வந்துட்டாங்க. நீங்க நாமினேஷன் கொடுக்கலன்னா நீங்க கொடுக்கலன்றது ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் லைக் பிளாங்கா விட்டுற முடியாது. பட் ஒரு 5 years 6 years முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது நீங்க பிளாங்கா விட்டாலும் அப்படியே ஃபார்ம் ப்ராசஸ் ஆகிடும், நாமினி மட்டும் இருக்க மாட்டாங்க. பட் நாமினி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அண்ட் பிளஸ் நாமினி கொடுக்கறது மட்டும் இல்லை, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்க வீட்டில் நீங்க டிஸ்கஸும் பண்ணணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்பௌஸ் கூடவோ இல்லை உங்க பேரண்ட் கூடவோ இல்லை உங்க பசங்க கூடவோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணிருக்கு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இருக்கு, இதுக்கு ஒரு ஃபைல் போட்டு ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பழைய அன்கிளைம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூல ரொம்ப பெருசா இருக்கும். பட் அந்த ஃபேமிலிலாம் சம்டைம் தேடி பிடிச்சி பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு சாதாரண நிலைமையில தான் இருப்பாங்க. இந்த பணம் இருந்தா பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்ற மாதிரிலாம் எங்களுக்கே தோணுது. ஸோ அப்போ அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்றது. ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லயுமே இந்த போர்ட்ஃபோலியோ நம்பர் மறந்துடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் வந்து சொல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் வழி இப்போதைக்கு? இன்னைக்கு ரொம்ப ஈஸியா எடுத்து வந்துட்டாங்க. நீங்க உங்க பேன் இனிமே மாற போறது கிடையாது. நீங்க பேன் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்க பேன் இருக்கு, நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லைன்றத ஞாபகம் வச்சுக்கிறத விட நீங்க ஒரு RTA சைட்லயோ இல்லை MF சென்ட்ரல் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல உங்க பேனை கொடுத்து ரிப்போர்ட் ஜென்ரேட் கொடுத்தாவே உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு வந்துடும். அண்ட் மோர் தென் உங்களுக்கு எங்கேயா டிமெட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாவே ஒன்ஸ் இன் அ மந்த் CDSL இல்லை NSD எங்க உங்க டிமெட் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கோ அங்க இருந்து ஒரு கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வச்சுட்டு இருக்க ஸ்டார் முதற்கொண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயமே வந்து ஒரே ரிப்போர்ட்ல வந்துடும்.
இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுங்க, இதை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப் டு டேட்டா இருக்கும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல ஃபோலியோ நம்பர் அந்த இன்ஃபர்மேஷன்றது எப்பவுமே உள்ள இருக்க போகுது. வேல்யூவேஷன் நீங்க செக் பண்ண எனக்கு தெரிஞ்சிட போகுது. அப்படி இந்த கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்போது ஒரு ப்ராப்பரா ஃபைல் பண்ணி எடுத்து வச்சுங்க. இதை பத்தி ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணிங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மித்ரா சர்ச் இன்ஜின்ல வேற எந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் சார் இருக்கு, இல்ல இன்னும் இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா எந்த மாதிரி சார் கொண்டு வரலாம்? இல்லை, இது அட்வான்டேஜ். இது வந்து ரொம்ப ரேண்டமான ஒரு சர்ச் தான். இது ஸ்பெசிஃபிக்காக இதை வச்சு பண்ணுற மாதிரி. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ பேன் இல்லை, 2007 முன்னாடி பேனே கொடுக்கல. இப்போ பேனை வச்சு சர்ச் பண்ணுறதா நம்ம காங்கிரீட்டாக ஒரு விஷயம் கொடுக்கலாம். இந்த நேம் இந்த பேன் போடுங்க, இருக்குதுன்னா தெரிய போகுதுன்னு சொல்லலாம். பட் எனக்கு பேனே இல்லாத நானே ரேண்டமாக தான் செக் பண்ணுறேன். ஸோ அப்படின்னும் போது இதில் அக்யூரேட்டாக கொடுக்கும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒன்லி ஒரு ஐடியா தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ற விஷயம். இல்லைனா கூட ஒரு ரேண்டமாக செக் பண்ணி பாருங்க ஒரு விஷயம். தென் உங்கள் சைடில் உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கும். நீங்கள் பண்ணீங்க கரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 ரூபாய் 2000 எங்கேயா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனு நிறைய ஃபண்ட் ஹவுஸ் வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கு, டேக் ஓவர் ஆயிருக்கு, மெர்ஜ் ஆயிருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயம் அந்த ஃபண்ட் ஹவுஸ் இப்போ இல்லையே, அந்த பணம் இல்லை போகுதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்பிரேஷனில் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த ஃபோலியோ இருக்குதா இல்லையான்ற ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, இப்போ இந்த சர்ச் இன்ஜின் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னவாக இருக்கு சார்? இப்போ நீங்க ஒரு பாப்அப் வந்துருச்சு, நீங்க போய் சர்ச் பண்றீங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கானதா அப்படி இருக்குன்னு பட்சத்துல இதர் உங்களோடதா இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். உங்களோட தான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்கும் பட்சத்துல இப்போ நீங்க யார் அந்த மெம்பருக்கு, நீங்க நாமினியா இருக்கீங்களா இல்ல எந்த லீகல் ஏர் ப்ராப்பரா வரீங்களா, அப்படி நாமினி கொடுத்துருக்காரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பார்த்தா அதில் நாமினி உங்க பேரா இருக்குன்னா நீங்க ஒரு ஆர்டிஏலையோ இல்லை கேம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்லயோ கேட்கும்போது T3ன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் அலாங் வித் லீகல் ஏர் சர்டிஃபிகேட், இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், நோட்ரி பப்ளிஷ்டு, நோட்ரி பப்ளிக்கோட சைன் வாங்கி இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் நீங்கள் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட். ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் அவங்க கோர்ட்டில் இருந்தும் ஒரு ப்ரூஃப் கேட்குற மாதிரி இருக்கும், சக்ஸஷன் சர்டிஃபிகேட் வாங்க அந்த மாதிரி விஷயம். பட் இதில் நாமினியே நான் கொடுக்கல அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை விட நீங்கள் கோர்ட் வழியாக போய் சில டாக்குமெண்ட் எடுத்து வரணும். ஏன்னா லீகல் ஏர் யாருன்னு தெரியணும், இல்லை மற்ற லீகல் ஏர்ஸோட ஒரு செல்ஃப் அஃபிடவிட் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற விஷயம் வேறு யாரும் இது பண்ணக்கூடாது. நான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் கிளைம் பண்ணி கொடுக்குறேன், பட் இதனால வந்து உங்களோட ஃபேமிலி பிரச்சனை என்ன உள்ள இழுத்து விட்டுறாதீங்க. ஒரு பிரதர் இருப்பாங்க, 2 பேர் வந்து நானும் கொடுக்குறேன் நீயும் இருக்கணும்னா அப்போ நான் தெரியாது. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு இந்த ஃபண்டை கொடுக்கணுன்றது. ஆனால் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பெரும்பாலும் நாமினின்னு என்ன பண்ணிருப்போம், இந்த பணம் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு தான் போய் சேரும். ஆக்சுவலி அந்த இன்டர்பிரேஷன் தப்பு. நாமினியோட ஐடியல் ரோல் என்னன்னா இஸ் ஒன்லி ஏ கஸ்டோடியன். நீங்கள் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்போ ஒரு ஃபாதர் இருக்காரு, ஒரு 3 பசங்க இருக்காங்க, முதல் பையனை நாமினியா போட்டிருக்காரு அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் அந்த ஃபாதருக்கு அப்புறம் அந்த பணம் வந்து அந்த முதல் பையனுக்கு போய் சேர்ந்துடணுன்றது கிடையாது. அந்த முதல் பையன் ரோல் என்னன்னா இந்த பணத்தை கிளைம் பண்ணி ஆஸ் பர் லீகல் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஆஸ் பர் வில் என்ன சொல்லுதோ, இல்ல சட்டப்படி எப்படி எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரணுமோ அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறது தான் நாமினியோட வேலையை தவிர நாமினி எடுத்துக்கணுன்றது கிடையாது. ஸோ அப்போ நாமினின்றது நீங்க ஃபேமிலி மெம்பராகவும் இருக்கலாம், நான் ஃபேமிலி மெம்பராகவும் இருக்கலாம். நான் இல்லைனா அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர் இல்லைனா எனக்கு அப்புறம் இந்த பணத்தை யார் வாங்கி மேனேஜ் பண்ணணும்னு சொல்றதா நாமினியை தவிர அது உங்களுக்கானதுன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு சக்சஷன் சர்டிஃபிகேட், ஒரு வில், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது தான் உங்களுக்கு லீகலான விஷயம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மித்ரா சர்ச் இன்ஜின் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.